எங்கே திரும்பினாலும் சுனிதா வில்லியம்ஸுடைய பெயராக தான் இருக்குது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளியில் 9 நாட்கள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இந்த 2 விண்வெளி வீரர்களும் விண்வெளிக்கு போனாங்க. அங்கே விண்கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எதிர்பாராத விதமாக இந்த 9 நாட்கள் பயணம் அப்படிங்கிறது 9 மாதங்களாக நீடிச்சுது. இந்த விண்வெளி வீரர்களை திரும்ப பூமிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாசா மேற்கொண்ட முயற்சிகளும் பலனளிக்காமல் போணுச்சு. அதாவது இடையில் நாசா பூமிக்கு அவங்கள திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விண்கலன் அனுப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த முயற்சி தோல்வியில் போய் முடிஞ்சது. இதுக்கப்புறமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எலன் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியோட நாசா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இவங்க 2 பேர்த்தையும் திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியை செஞ்சது. அது இப்போ வெற்றிகரமாகவும் செயல்பட்டு வருது. அதாவது நாளை அதிகாலை 3 மணி அளவில் புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் 2 பேருமே பூமியை வந்தடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியில் இருந்தால் விண்வெளி வீரர்களுடைய உடம்புல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம பூமியில் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது அவங்க வயதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் விண்வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது ரொம்பவே சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 மாதம் தங்கியிருந்தாங்க அப்படின்னா விண்வெளி வீரர்களுடைய உடம்புல 1-2% எலும்பு தேய்மானம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜ்ய ஈர்ப்பு விசை தான். நம்ம பூமியில் ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டேபிளாக நிற்க முடியுது. ஆனால் விண்வெளியில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறதே கிடையாது. இதனால் தான் அங்கே விண்வெளி வீரர்கள் மிதக்கவும் செய்கிறாங்க. இந்த ஒரு பூஜ்ய ஈர்ப்பு விசை காரணமாக தான் விண்வெளி வீரர்களுக்கு எலும்போட தேய்மானம் ஒரே மாதத்தில் 1-2% குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதய துடிப்புடைய செயல்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈர்ப்பு விசை இல்லாததுனால விண்வெளி வீரர்கள் மிதக்கிறதுனால அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய திரவமோ அல்லது வெளியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திரவமோ மேல் நோக்கி தான் நகரும். இதனால் விண்வெளி வீரர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் மேல் நோக்கி தான் பாயும். இதனால இதயத்துக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குங்கிறதுனால இதயத்துடைய செயல்பாடு கம்மியாக தான், அதாவது ஒரு வேகம் குறைவாக தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விண்வெளியிலேருந்து அவங்க பூமிக்கு திரும்பினதும் இயல்பாகிறதுக்கு சில மாதங்கள் சில ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எப்படி இயங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி தான். விண்வெளியில் அவங்க நடக்கிறதாகட்டும், அவங்களுடைய சூட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அங்கே செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்வெளியில் நடக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே வித்தியாசமானது. விண்கலத்திலேருந்து வெளியே தான் விண்வெளி வீரர் நடக்கணும். இது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி நிலையத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யறதுக்கோ இல்லைனா புதிய கருவிகளை பொருத்துவதற்கோ பரிசோதனை முயற்சிகளை மேற்கொள்வதற்கோ விண்வெளி நடையை விண்வெளி வீரர்கள் மேற்கொள்கிறாங்க. வேலையின் தன்மையை பொறுத்து விண்வெளி நடை பொதுவாக 5-8 மணி நேரம் வரைக்கும் மேற்கொள்ளப்படுது. பூமியிலிருந்து கொண்டு வந்த கருவிகளை பொறுத்துவது தான் இந்த விண்வெளி நடையுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய சூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்வெளி உடை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிறிய விண்கலம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் நிலவக்கூடிய கடினமான சூழலை சமாளிக்கும் விதத்தில் தான் இந்த உடை அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த உடையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். விண்வெளி நடை மேற்கொள்வதற்கு பல மணி நேரத்துக்கு முன்பே இந்த ஆடையை விண்வெளி வீரர்கள் போட்டுப்பாங்க. நாசா விண்வெளி வீரர்களுடைய உடை EMU, அதாவது எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் மொபிலிட்டி யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளையுடைய பின்பக்கம், அதாவது இந்த வெள்ளை உடையுடைய பின்பக்கம் ஆக்சிஜன் சிலிண்டரும் உயிர்காக்கும் பொருட்களும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த உடையில் 14 அடுக்குகள் இருக்கும். இதில் 3 விதமான பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். விண்வெளி வீரரை அதிகமான வெப்பம் தாக்காத விதத்தில் குளிர்ச்சியான திரவம் வச்சிருப்பாங்க. அழுத்தம் ஒரே விதத்தில் இருக்கிற மாதிரி காற்று அடைக்கப்பட்டிருக்கும். சூரிய கதிர்வீச்சிலிருந்து விண்வெளி பொருட்கள்ல இருந்தும் காக்கும் விதத்தில் துணி அந்த உடையுடைய துணி வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரி, எப்படி நடக்கிறாங்க விண்வெளியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விண்வெளி நடை மேற்கொள்வதற்கு பல மணி நேரத்துக்கு முன்பே வீரர்கள் பயிற்சி செய்யணும். விண்வெளி நிலையத்திலிருந்து எந்த வழியே செல்லணும் அப்படின்னு தீர்மானிப்பாங்க. விண்வெளி நடையின் போது விண்வெளி வீரர்களுடைய உடல் கயிறு விண்கலத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். கயிறு இணைக்காமலும் விண்வெளி நடை மேற்கொள்ளப்படும். இது வரைக்கும் 3 முறை கயிறு இணைக்காம விண்வெளி நடை மேற்கொள்ளப்பட்டிருக்கு.
விண்வெளி நடையின் போது கருவிகள் வந்து கை தவறி விழுந்தா விண்வெளி வீரர்கள் மிதந்து போய் வந்து அந்த கருவிகளை எடுத்துக்கலாம். கயிறு கட்டியிருக்கிறதால மிதக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். கயிறு கட்டாமல் விண்வெளி நடையில் இலக்கை விட்டு தவறினா அவங்களுடைய உடையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய ஜெட் பேக் வந்து அவங்கள விண்வெளி நிலையத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிடும். விண்வெளி நடையில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்பவே சவாலானது. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. தண்ணீருக்கு அடியில் இருக்கிறது மாதிரி தான் விண்வெளி உடை அமைக்கப்பட்டிருக்கும். விண்வெளிக்கு செல்றதுக்கு முன்னாடி விண்வெளி வீரர்கள் தண்ணீருக்கு அடியில் நடந்து பயிற்சி எடுப்பாங்க. நாசாவுடைய ஜான்சன் விண்வெளி மையத்தில் இதுக்காகவே மிகப்பெரிய நீச்சல் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கு. நீருக்கு அடியில் பயிற்சி எடுத்திருந்தாலும் விண்வெளியில் நடக்கிறது அப்படிங்கிறது ஈஸியானதே கிடையாதுங்க. விண்வெளி வீரர்கள் தங்களுடைய பாதங்களில் ஒரு தட்டை இணைச்சு சிரமத்தை குறைச்சிக்கிறாங்க. விண்வெளி உடையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளிர்ச்சிக்காக வைக்கப்பட்டிருக்கும் திரவம் வந்து மிக வெப்பமாகவோ குளிராகவோ மாறிடும். விண்வெளி நிலையத்தில் சூரிய கதிர்கள் நேரடியாக விழும். இதை சமாளிக்கணும். விண்வெளியில் சுற்றி வரக்கூடிய பொருட்கள், எரிக்கற்கள் போன்றவை தாக்காதவாறு விண்வெளி வீரர்கள் தங்களை பாதுகாத்துக்கணும். நாம் பூமியில் ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்கிறது கிடையாது, நைட்ரஜனையும் சேர்த்து தான் உள்ளே இழுக்கிறோம். ஆக்சிஜனை தவிர பிற வாயுக்கள் கழிவாக வெளியேற்றப்படுகின்றன. ஆனால் விண்வெளியில் ஆக்சிஜனை மட்டும்தான் சுவாசிக்கணும் அப்படிங்கிற சூழல். அதனால் உடலில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் விண்வெளி நடையின் போது குமிழ்களாக உடலில் தோன்றும். இதனால் தோள்பட்டை, முட்டி போன்ற இடங்களில் வந்து அதிகமாக வலி உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கும் மேலாக வந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ விண்வெளியில் இருக்கும் பொழுது எலும்பு தேய்மானம், இதய செயல்பாடுகள் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் இத்தனை மாதங்கள் இருக்கும் பொழுது அங்கே யூவி கதிர்வீச்சு நேரடியாக அவங்களுக்கு தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. இதனால் தோல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய் போன்ற அபாயங்களும் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விண்கலனில் இருக்கும் பொழுது அவங்க கட்டாயமாக 2 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ விண்வெளியில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதய துடிப்பு வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது இதய துடிப்பு அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் சீராக வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் வந்து செயற்கை ஈர்ப்பு சக்தியும் வந்து விண்கலனுக்குள்ளே உருவாக்கி விண்வெளி வீரர்கள் இயங்கவும் செய்கிறாங்க. அவங்களுடைய கழிவுகளும் அங்கே மறுசுழற்சி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலே அவங்க இருக்கும்போது ஸோ அந்த விண்கலனுக்குள்ளேயே வந்து அவங்க சுற்றி வரணும். வேறு ஆட்கள் யாரும் இல்லை பேசுகிறதுக்கு, அவங்களால வெளியே போக முடியாது. நம்ம பூமியில் வந்து எப்படி ஒரு சோஷியலைஸாக இருந்துட்டோம், பட் விண்கலன்லேயும் விண்வெளியிலும் அந்த வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணோம். அப்படிங்கிறதுக்காக பூமியிலிருந்து அப்பப்போ விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த விண்வெளி வீரர்கள் கூட விஞ்ஞானிகள் வந்து அப்பப்போ பேசிகிட்டு இருப்பாங்களாம். லைக் சுனிதா வில்லியம்ஸ் கூட இடையில வந்து சில பள்ளி மாணவர்கள் உரையாடின நிகழ்ச்சியும் வந்து ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பூமியிலிருந்து விண்வெளி வீரர்கள் கூட ஒரு கனெக்ஷன்லேயே இருப்பாங்க. அவங்க கூட பேசுவாங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்களை பேச வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு மனச்சோர்வு இல்லாமல், உளவியல் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து விண்வெளி வீரர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோர் வந்து திரும்ப பூமிக்கு வர இருக்காங்க. விண்வெளியில் இத்தனை நாட்கள், அதிக நாட்கள் இருந்த முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு சாதனையும் வந்து சுனிதா வில்லியம்ஸ் படைச்சிருக்காங்க. இத்தனை நாட்கள் அவங்க விண்வெளியிலேருந்து என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விண்வெளியில் உடற்பயிற்சி செய்வதற்கான கருவிகள் மற்றும் அதற்கான சூழலை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சிக்காக தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் புச் வில்மோர் போயிருக்காங்க அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக வந்து சுனிதா பூமி திரும்பணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.